சொல்லிச்சாமி ஒண்ணுமே பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். நீ பண்ணலன்னு சொல்ல முடியாது. பண்ணலங்கிறத விட அந்த அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே போல. ஆமா, இப்போ வந்து அந்த கடமைக்கு முன்னாடி 25 வயசுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணலை. அது என்ன பண்ணணும் அது சொல்லு. நாங்கள் ஒன்றும் பண்ணலை, அந்த கடமையை நாங்கள் செய்யலை. அந்த கடமையை எப்படி அதை எப்படி பண்ணணும், எப்படி அதை சரி பண்ணணும்? நான் தான் என்ன சொல்லிட்டேன்னா, ஃபஸ்ட்டு உனக்குள்ள இருக்கிற 3 ஆமை, அந்த 3 ஆமையை முதல்ல உங்ககிட்ட இருந்து கலைஞ்சிரு. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் என்ன செஞ்சா நாங்கள் சரி பண்ண முடியும். நீ கேட்ட உங்ககிட்ட இருக்கிற நீ மிளிங்கி இருக்கிற 3 ஆமையை முதல்ல நீ கலைஞ்சிரு, வாந்தி எடுத்துரு, வெளியே கக்கி துப்பிடு. கடமைக்கு துப்பிடு, அப்புறம் அது வரும். முதல்ல இதை துப்பு, முதல்ல 3 முதல்ல வாந்தி பண்ணி கக்கு. நம்மோட அவபாதம், ஆசையம், கோபம், ஆணவத்தை ஃபஸ்ட்டு நாங்கிற ஆணவம், 2வது உன்னுடைய பேராசை, 3வது உன்னுடைய வீராமை. எப்படி வீராமன்னா? கோபம். வீராப்பு பண்றீல, வீராப்பு பண்ணி நிற்கிறீல்ல, கோபம். இந்த 3 முதல்ல உங்ககிட்ட இருந்து கலைஞ்சிது. அவ்வளோதான். இந்த 3ம் எப்போ உங்ககிட்ட இருந்து கலைஞ்சி நீ ஒதுக்குறியோ அப்போ உனக்குள்ள தானா என்னது வரும்? நிதானம் வந்துடும். இப்போ தானம்னு சொல்றீங்க இல்லையா, தானத்திலே உயர்ந்தது எதுன்னா நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? அன்னதான் நம்பிக்கை, கண்ணுத்தான் நம்பிக்கை, ஆளாள் பண்ண சொல்லுவீங்க. ஆனால் உயர்ந்த தானம் எதுன்னா நிதானம் தான். தானங்கிற வார்த்தைக்கு அரசன் எது அப்படின்னு சொன்னால் நிதானம் தான் அரசன். அந்த நிதானத்துக்குள்ளே இருக்கிறதா எல்லா தானமும். அப்போ இந்த நிதானம் நமக்குள்ளே வரணும்னா இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை உங்கள்கிட்ட இருந்து நீ களையணும். களைஞ்சிட்டுன்னு இந்த நிதானம் உனக்கு வந்துடும். நிதானம் உனக்குள்ளே வந்துருச்சுன்னா எதுவுமே உனக்கு பெரிய விஷயமா தெரியாது. புரிஞ்சுதா? அட போடா, அது என்னத்துக்காக போய்ப்போ அப்படின்னு சோத்துக்கே இல்லைன்னா கூட இன்னைக்கு தானே இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம், எப்படி அந்த எண்ணத்துக்கு போயிடும். இன்னைக்கு நிறைய நீ ஆசை பிரியாணி பல சுவையாக சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ, சந்தோஷப்படவும் மாட்டேன். இன்னைக்கு இவ்வளோ அருமையாக சாப்பிட்டோமே அப்படின்னு மகிழ்ச்சி அடைய மாட்டேன். இன்னைக்கு அது கிடைச்சிருக்கு, அவ்வளோதான், நாளைக்கு என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு போயிடும். இதுதான் நிதானத்துக்குள்ளே இருக்குது. நிதானத்தை ஜெயிக்கிறதுக்கு இறைவனை தவிர வேறு யாருமே இல்லை. நிதானமே அங்கேருந்து வர்றது தான். புரிஞ்சுதா? அதை முதல்ல கலைஞ்சிருங்க. இன்னும் ஒருத்தர் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிங்க. இன்னும் ஒரு கேள்வி